My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Tamil Nadu Medical Counseling process officially start ஆயிடுச்சு. ஸோ இப்போ registration is open. இந்த registration எப்படி பண்ணுறது, இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த டெமோ வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அண்ட் ஐம் ஷுர் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். பிகாஸ் எந்த ப்ராசஸையும் நம்ம மிஸ் பண்ணல. ஸ்டார்டிங்லேருந்து பேமெண்ட் ப்ராசஸ் வரைக்கும் எல்லா ஸ்டெப்பையும் எல்லா கேட்டகரிக்கும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு அதற்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ முதல்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், இப்போதைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுக்கு. இன்னைக்கு 29ஆம் தேதி, ஜூன் 29ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஸ் ஆஃப் நவ் ரிலீஸ் பண்ணல. நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் பொறுமையாகவே என்ன பண்ணலாம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை செக் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net அல்லது .org அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் பண்ணி அப்ளிகேஷன் அப்படிங்கிறது போட போகிறோம். ஸோ இதில் போனீங்கன்னா 2 அப்ளிகேஷன் இருக்கும். ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஒருவேளை உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ளை ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் கோட்டா. இல்லை எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜோ கவர்மெண்ட் கோட்டாவோ எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது நீங்கள் நினச்சிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா போடலாம். என்னோட சஜஷன் அப்ளை ஃபார் போத். நீங்கள் பார்டர் ரேஞ்சில் இருக்கிறேன் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணும்போது ரெண்டுக்கும் என்ன பண்ணிவிடுங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டும் சேர்ந்து அப்ளை பண்ணிடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ? கவர்மெண்ட் கோட்டாக்கு 500 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1000 rupees. ரெண்டும் சேர்ந்து போட்டிங்கன்னா 1500 rupees. இன்கேஸ் நீங்கள் இந்த ரெண்டையும் சேர்ந்து அப்ளை பண்ணால் கூட லேட்டர் உங்களுடைய நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் கூட இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் வராது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுடுங்க. அண்ட் இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் பற்றி நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்டில் போட போகிறோம். இன்கேஸ் நீங்கள் 2 அப்ளை பண்ண போகிறதாக இருந்தால் கோ வித் கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன். இதுலேயே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத பின்னாடி நான் காமிக்கிறேன். ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது, அதை நீங்கள் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், 2 சேர்ந்து ஒரே இடத்துல அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்போ இதை கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. பொறுமையாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மொபைல் ஃபோனில் தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு சின்ன டிஸ்பிளேயில் உங்களுடைய கனவை வந்து உள்ளே வச்சிடாதீங்க. அது தவறாக போய் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடந்த பல வருடங்களாக மொபைல் ஃபோனில் ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தங்களுடைய வாய்ப்பை பறிகொடுத்த நூற்றுக்கணக்கான மாணவர்களை பார்த்துட்டே வரும். ஸோ மறக்காமல் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் டோன்ட் எவர் டூ இட் இன் யுவர் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனில் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸோ இப்போது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, பிபிஎஸ், பிடிஎஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரே கவுன்சிலிங் தான். சரிங்களா? இப்போ குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹெச்எஸ்சியா சிபிஎஸ்சியா, நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போனால் ஹெச்எஸ்சி செலக்ட் பண்ணுங்கள், சிபிஎஸ்சி அதை செலக்ட் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி போட்டுருங்க. ஈக்குவலன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஸ்டேட் போர்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே போட்டுடலாம். ஒருவேளை சிபிஎஸ்சினா நீங்கள் வந்து ப்ரிஃபிக்ஸில் சி ஆட் பண்ணுங்கன்னு அதுவே சொல்லும். நீங்கள் சி ஆட் பண்ணி உங்களுடைய ரோல் நம்பர் என்ன பண்ணிடுங்க போட்டுருங்க. அடுத்து +1 பாஸ்டா எஸ்ஆர் நோ இருக்கும் கொடுத்துருங்க. லாகின் ஐடி உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் வந்து தாராளமாக ஒரு நம்பரை கொடுத்துக்கலாம். அடுத்து மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஓடிபி வரும். உங்களுடைய சாய்ஸ் லாக்கிங் பண்ணும்போது இதுக்கு தான் ஓடிபி வரும். ஸோ அப்போ வேலிடாக லைவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. இந்த மொபைல் நம்பரும் நீட்டுக்கு கொடுத்த மொபைல் நம்பரும் ஒன்றா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் ஒன்றா இருந்தால் நல்லது. ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துருங்க. இமெயில் ஐடியும் அதே மாதிரி தான். நீட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடியவே இங்கேயும் கொடுக்கலாம். வேறு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நம்பர் அந்த இமெயில் ஐடி மறக்காமல் லைவாக ஆக்டிவாக வச்சுக்கிறது அவசியம், கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜில் சேர்கிற வரைக்கும். அடுத்ததாக உங்களுடைய பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி நேம் என்ன பண்ணிடுங்க, டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா யூசர் ப்ரொஃபைல் அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் டு கண்டினியூன்னு ஓகே கொடுத்துருங்க. இந்த இடத்துல லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1,32,000க்கும் அதிகமான மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலுக்கு வந்திருக்கிறோம். மொத்தம் நமக்கு 4-6 செக்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஒன்றா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் கேண்டிடேட்டோட நேமு, அப்பா பேர், அம்மா பேர், பிளேஸ் ஆஃப் பர்த் தமிழ்நாடு என்ன டிஸ்ட்ரிக்ட் அதை செலக்ட் பண்ணுங்கள்,
பிளட் குரூப் என்ன, அண்ட் இதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, தமிழ்நாடு நேட்டிவிட்டியா அல்லது வேறு ஸ்டேட்டா, அது எல்லாமே இங்கே இருக்கும். ரிலீஜியன் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டுங்க. கம்யூனிட்டி, காஸ்ட் நேம். இந்த காஸ்ட் நேம் எங்கே இருக்குன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பரோட போட்டிருப்பாங்க. இங்கே சீரியல் நம்பர் 1 2 3ன்னு வரிசையாக அந்த கம்யூனிட்டிஸை காஸ்ட் நேமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செக்ரிகேட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. ஆதார் நம்பர் மேண்டேட்ரியாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆதார் நம்பர் கரெக்டாக மறக்காமல் கொடுத்துருங்க. கேண்டிடேட்டோட ஆதார் நம்பர், இதெல்லாம் கேண்டிடேட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த இடத்துல அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன். இங்கே நீங்கள் கம்யூனிட்டி செலக்ட் பண்ணுறீங்கல்ல, ஓசின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா காஸ்ட் நேம் எல்லாம் கேட்காது, இந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாம் எதுவும் கேட்காது. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். இந்த இடத்துல இஷ்யூட் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்தாங்க, எந்த தாலுக்கில் கொடுத்தாங்க, அதே மாதிரி யார் கொடுத்தா, ஜோனல் டெபுட்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சைனுக்கு மேலே போட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் நம்பர் டிஎன் ஹைஃபன் அப்படின்னு போட்டிருக்கும். இது ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் நல்லது. அப்போ தான் இந்த நம்பரெல்லாம் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா போட முடியும். வெரிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ். இங்கே வந்து உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் என்ன பண்ண போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க. இங்கே நம்ம கேண்டிடேட்டுக்கு வந்து கோயம்புத்தூர்ன்றதுனால நம்ம கோயம்புத்தூர் போட்டிருக்கோம். உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுத்துருங்க. அண்ட் இன்கேஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸாக இருந்தால் இந்த இடத்துல டிக் கொடுத்துட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். அடுத்ததாக இந்த பாட்டமில் இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இங்கே தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும். மறக்காமல் கொடுத்துடணும். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க. 6th 9th 10th 11th 12thலாம் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் நல்ல அச்சீவ்மெண்ட் இருக்குது, மெடல்ஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு போடலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் எலிஜிபிலிட்டி இருந்தால் அது போடுங்க. பர்சன் வித் டிசபிலிட்டினா எஸ் ஆர் நோ, அதெல்லாம் எஸ் ஆர் நோ இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் மறக்காமல் இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? இதை கொடுத்தா தான் கவுன்சிலிங்கில் பிடபிள்யூடிக்கு உங்களுக்கு ஆல்ஃபர் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுடுங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் பிடபிள்யூடி எஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அண்ட் அகைன் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே இன்னொரு இது இருக்கும் பாருங்கள், ஆர் யூ அப்ளைங் ஃபார் ஐஆர்டி வார்டு கோட்டா. ஐஆர்டி வார்டு கோட்டானா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குனுடைய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எஸ். இதை பற்றி தெளிவாக தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ தனியாக போட்டுறேன். அண்டு ஆர் யூ கிளைமிங் ஃபார் சிஎம்சி 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி. சிஎம்சியில் 20% சீட்ஸ் இருக்குது. சிஎம்சி பற்றி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்துருங்க. அண்ட் அதில் இதை பற்றி தெளிவாக போட்டிருக்கேன். அந்த 20 சீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அண்ட் அகைன் இங்கே வந்து நம்மளுடைய ரிலீஜியன் கிறிஸ்டியன் கொடுத்ததால தான் சிஎம்சி 20% அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கு. நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்த சீட் வராது. ஓகேங்களா? இந்த இடத்துல வராது. ஓகே. ஸோ அடுத்து வந்து செகண்ட் செக்ஷனுக்கு வரும். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸும் வரும். நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு இயர் அப்ராடில் படிச்சிருந்தீங்கன்னா கூட நோ கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் அல்லது ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் படிச்சிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் வந்து 6th ஸ்டாண்டர்டை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்டை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். எந்த ஸ்கூலு எந்த இது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக கொடுங்க. ஸோ இதெல்லாம் சும்மா ரேண்டமாக நம்ம போட்டிருக்கோம். அண்டு அதே இதை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்தடுத்த இயருக்கு ஒரே இதுதான் அப்படின்னா டிக் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். மிஸ்பா அகாடமிலேருந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இன்கேஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் எனக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிஸ்பா அகாடமியுடைய நீட் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வில் டூ த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட், கவுன்சிலிங், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லா ப்ராசஸும் நம்ம டீமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்டேக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணலாம். they will be able to help you out throughout the process. ஸோ அடுத்ததாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இங்கே வந்து நம்ம எந்த தவறும் செஞ்சிடவே கூடாது. இங்கே மிஸ்டேக் பண்ணால் கவுன்சிலிங் ப்ராசஸே சிக்கலில் போய் முடியும். நீட்டினுடைய டீட்டெயில்ஸ், நீட் ரோல் நம்பர், நீட்டினுடைய அப்ளிகேஷன், நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் இன் நீட் யூஜி எக்ஸாமினேஷன், நீட் யூஜி எக்ஸாமினேஷன் ரிட்டன் பிளேஸ், எந்த ஸ்டேட், இதெல்லாம் போட சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர், அட்மிட் கார்டு எடுத்து வச்சு ஒரு தடவைக்கு 10 தடவை என்ன பண்ணிருங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் நம்பரும் அதே மாதிரி தான் 10 தடவை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு தப்பு இல்லாமல் போடுங்க. மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு தான் ரேங்க் எல்லாம் போடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த செக்ஷனில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. கரெக்ஷன் விண்டோலாம் வரும், நான் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு லெத்தாஜிக் மைண்ட் செட்டில் போயிடாதீங்க. கரெக்ஷன் விண்டோ வராது, நான் இப்போவே சரியாக பண்ணுவேன், மிஸ்டேக்கே என்னோடய அப்ளிகேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் நல்லது. அதுதான் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கு போகக்கூடிய நல்ல ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அடுத்து இந்த இதுக்கு வந்துடுவோம்.
அகாடமிக் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய 12th குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா அல்லது சிபிஎஸ்சியா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது வேறு போர்டுனா அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் அண்டர்கோயிங் ஆர் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ், வேறு ஏதாவது கோர்சஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கோர்ஸ்னு கேட்கும். ஓகேங்களா, நான் அடுத்த இதில் காட்டுறேன். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அண்ட் குரூப் கோடு, குவாலிஃபைங் இயர், ஹெச்எஸ்சி பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களுடைய 12th ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துருங்க. என்ன கோர்ஸ்னால் அங்கே வந்து கேட்கும். இதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. நோனா அது கேட்காது. ஓகேங்களா, அடுத்ததாக உங்களுடைய 12th மார்க்கை வந்து இந்த இடத்துல வரப்போகிறோம். 12th மார்க் அப்படிங்கிறது வரும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், மற்ற சப்ஜெக்ட் வைஸ் மார்க் அதெல்லாம் இங்கே வரும். இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்ததாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்துடுறோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வரும்போது உங்களுடைய மதர் டங் அப்படிங்கிறது கேட்கும். இது தமிழ்னா தமிழ் கொடுத்துருங்க. இன்கேஸ் நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெலுங்கு அல்லது மலையாளம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அந்த சர்டிஃபிகேட்லாம் கேட்பாங்க. அதனால் எதுக்கு யார் எலிஜிபிளோ அதை கொடுத்துருங்க. தமிழ் அப்படின்னா தமிழ் கொடுத்துருங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் எந்த மீடியமில் படிச்சிங்க அதை கொடுத்துருங்க. பேரண்ட் ஆக்குபேஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேரண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, பர்சனல், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ்ஸு, அதர்ஸ்னு இருக்கும். இதில் எதுவுமே இல்லைன்னா அதர்ஸ் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா செலக்டாக ஆப்ஷன் இருக்குன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட், 2 விஷயம் இருக்கும். இந்த ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இஃப் யூ ஹாவ் த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கிவ் த நம்பர் ஹியர். இந்த இடத்துல நம்பர் என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. கன்ஃபியூஷனே இருக்காது. ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து இப்போதைக்கு தேவையில்லை. இது வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் அவசியம். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஐ ஹோப் இந்த பக் வந்து கூடிய விரைவில் சரி பண்ணப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அவசியம். சரிங்களா, அடுத்ததாக சிவிக் நேட்டிவ். இது ஏன் இந்த இடத்துல இப்படி வருதுன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது நம்ம வந்து இந்த நேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படாது, மைனாரிட்டிக்கு மட்டும் தான் தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சில பேர் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணாங்க பேராமெடிக்கலுக்கு. ஸோ அப்படி இருக்க போது இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அஸ் ஆஃப் நவ் யூ நீட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி தெளிவாக நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பாருங்கள், அதில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து சிவிக் நேச்சர், எந்த ஊர், எந்த டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் இருக்கா, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வாங்கியிருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அடுத்து இங்கே தான் முக்கியமான செக்ஷன், ஈஸியஸ்ட் செக்ஷன். கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணி வர டைமில் இஃப் யூ விஷ் டு அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த இடத்துல நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 rupees, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அண்ட் ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த இடத்துல ஒரு டிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த 1000 ரூபாய் உங்களுடைய ஃபீஸில் ஆட் ஆயிரும். 1500 நீங்கள் பே பண்ணணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அடிஷ்னலாக அப்ளிகேஷன் போட வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ கொடுத்துட்றீங்க. அடுத்து இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டா டிக் பண்ண உடனே இங்கே ஒரு 3 இது வரும். இது நீங்கள் டிக் பண்ணலன்னா இது வராது. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது என்ஆர்ஐ கோட்டா போட போகிறீங்களா, ஆமான்னு சொன்னீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் என்ஆர்ஐ டு பி என்க்ளோஸ்ட், எஸ் கொடுத்துருங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, இங்கே வந்து பை டிஃபால்ட் டிசேபிள் ஆயிருக்கு. ஏன் டிசேபிள் ஆயிருக்கு, நம்ம வந்து லாங்குவேஜ் தமிழ் போட்டிருக்கோம். லாங்குவேஜ் தெலுங்குவோ மலையாளமோ போட்டால் தான் இது வந்து எனேபிள் ஆகும், இல்லைனா ஆகாது. ஓகேங்களா, அடுத்து ஆர் யூ வில்லிங் டு அப்ளை அண்டர் ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட். ரிலீஜியஸ் மைனாரிட்டி கேட்டகரி கிறிஸ்டியன் போட்டதுனால இங்கே கேட்குது, மற்ற ரிலீஜனுக்கு இங்கே கேட்காது. ஸோ அதுவும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ அடுத்து ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் கட்டுவீங்க இல்லையா, அந்த டெபாசிட் அமௌண்ட்டை எந்த அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கேட்டிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வருகிற உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட், ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட்டோ, ஃபாதர் அல்லது மதரோட அக்கௌண்ட்டோ அல்லது கார்டியனோட அக்கௌண்ட்டோ நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸு, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அக்கௌண்ட்டை கொடுக்காதீங்க, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பேரண்ட் நேம், அப்பா பேர், அம்மா பேர், ஸ்டூடெண்ட் பேரில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் சீக்கிரம் வரும். ஸோ அதனால் ரீஃபண்ட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பரு அண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ணணும். சரிங்களா, ஓடிபி வெரிஃபிகேஷனோட தான் இது ஆட் ஆகும். ஸோ அதனால் தப்பு பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோடுக்கு வந்திருக்கிறோம். ஸோ டாக்குமெண்ட் அப்லோடில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யூஸ் பண்ணீங்களோ அதே ஃபோட்டோ தான் இங்கே இருக்கணும், வேறு ஃபோட்டோ போடக்கூடாது. ஓகேங்களா, நீட் அப்ளிகேஷன் போடும்போது இருந்த அதே ஃபோட்டோ, சேம் ஃபோட்டோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்லோட் பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க. சிக்னேச்சர், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் கேட்டிருக்காங்க, அதுவும் அதே மாதிரி என்ன பண்ணிடுங்க, கொடுத்துடுங்க. அடுத்து சிக்னேச்சர் என்ன பண்ணுங்கள், கொடுத்துருங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோக்கு 100 to 300 KB JPEG ஃபார்மேட். சிக்னேச்சர் கொடுத்துருங்க. சிக்னேச்சர் 10 to 40 KB.
லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்டினுடைய தம் இம்ப்ரெஷன் வெர்டிக்கலாக இல்லை ஹரிசாண்டலாக வச்சு என்ன பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. ஸோ அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்துட்டோம். 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நீட் அட்மிட் கார்டு. அட்மிட் கார்டை வந்து நீங்கள் நான் ஒரிஜினல் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் சார், என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல பிடிஎஃப், அந்த பிடிஎஃபை அப்படியே என்ன பண்ணிடுங்கன்னா அப்லோட் பண்ணிடுங்க. அதில் ஃபோட்டோ ஒட்டணுமா சார் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா பேஸ்ட் பண்ணி போடுங்க, இல்லைன்னா அப்படியே என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக போடலாம். அட்மிட் கார்டு அவசியம், சாஃப்ட் காப்பி ஆஃப் அட்மிட் கார்டு அவசியம். ஸோ அதை போட்டுருங்க. அடுத்து கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, கேண்டிடேட் பர்த் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேண்டிடேட்டோடது. சரிங்களா? அடுத்ததாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்துட்டோம். போனஃபைட் சர்டிஃபிகேட் 6th-லேருந்து 12th வரைக்கும் படித்த ஸ்கூலினுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிடுங்க. பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. மேண்டேட்ரி டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து பேரண்ட்டோட ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், பாஸ்போர்ட்டோ இதெல்லாம் கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. லிங்குவிஸ்டிக் அல்லது ரிலீஜியஸ் மைனாரிட்டி சர்டிஃபிகேட், இஃப் யூ ஆர் எலிஜிபிள் நீங்கள் அதுக்குரிய சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஃபார்மேட் எல்லாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் அதில் என்ன பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ஆர்ஐ செலக்ட் பண்ணிங்கன்னா இது கேட்கும். ரிலீஜியஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது கேட்கும், இல்லைன்னா இது கேட்காது. ஸோ இதெல்லாம் இங்கே என்ன பண்ணிடுங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இதான் லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. அப்படி கம்ப்ளீட்டாக எல்லா இதுவுமே ப்ரிவ்யூவில் வரும். அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்க. பேமெண்ட்டில் கியூஆர் கோட், உங்கள் ஃபோட்டோ அதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். மேக் பேமெண்ட் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது வரும். நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் போர்ட்டல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் போர்ட்டல் போடும்போது உங்களுடைய யூபிஐ ஐடி அல்லது கூகுள் பே, ஃபோன்பே மாதிரியான இது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூ மேக் த பேமெண்ட், யுவர் அப்ளிகேஷன் வில் பி சப்மிட்டட். கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இந்த ஃபைனல் சப்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ காமிச்சேன் இல்லையா, ப்ரிவ்யூவில் கீழே எடிட் அப்ளிகேஷன் ஒன்று இருக்கும். எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எடிட் அப்ளிகேஷன் பண்ண முடியாது. இப்போதைக்கு தயவுசெய்து யாரும் ஃபைனல் சப்மிஷன் பண்ணாதீங்க. நீட் ரிசல்ட்டே வரல, ரிசல்ட் வரட்டும். என்எம்சி, எம்சிசி, என்எம்சி இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணட்டும். அதற்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் சப்மிஷன் பண்ணிக்கலாம். இன்றைக்கே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், இன்றைக்கே நான் பேமெண்ட்டும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லி அவசரப்படாதீங்க. தேர் குட் பி எனி சேஞ்சஸ் இன் த ப்ராசஸ். என்எம்சி இது வரைக்கும், என்டிஏ இது வரைக்கும் பண்ண விளையாட்டை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். டைம் தான் இருக்குல்ல, லாஸ்ட் டேட்டு முடியல. ஸோ அதனால் நீங்கள் பொறுமையாக என்ன பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்ப என்ன பண்ணுங்கன்னா போட்டு பாருங்கள். எந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸில் நீங்கள் எந்த விதமான தவறும் செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் நம்மளுடைய ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் அப்படிங்கிறது வரும், உங்களுடைய பேர் வரும். ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வந்தால் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்பா அகாடமிலேருந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இன்கேஸ் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் எனக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மிஸ்பா அகாடமியுடைய நீட் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வில் டூ த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட், கவுன்சிலிங், ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லா ப்ராசஸும் நம்ம டீமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்டேக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கால் பண்ணலாம். they will be able to help you out throughout the process. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.